எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனங்களை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபமுனோம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர், ஒவ்வொருவரோடும் பேசுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள், சத்திய வசனங்களை கேளுங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. இதை வழங்குற மாதிரி சொன்னால், பாவம் பெருகின மனிதருடைய வாழ்க்கையிலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்க, மனுக்குலத்துக்கு 2 பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று, ஏதேன் தோட்டத்திலே படைக்கப்பட்ட முதலாவது மனிதன் ஆதாம். பாருங்க, அவன் தேவனாலே படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? ஏன் படைத்தார்னா, அவரோடு வாழும்படியாக, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரோடு உறவு கொள்ளும்படியாக. அருமையானவர்களே, அவரோடு இணைந்து வாழும்படியாக மனிதனை தேவன் படைத்தார். அது மட்டுமல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து இந்த உலகம் முழுவதையும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளால் அவன் நிரப்ப வேண்டும். இந்த உலகம் முழுவதும் தேவ பக்தி உள்ள சந்ததியினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையினாலும், தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும், தேவனை துதிக்கிற துதியினாலும் இந்த பூமி நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே முதல் மனிதனை அவள் படைத்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆனால் முதல் மனிதன் பாருங்க, பாவம் செய்து தேவனுடைய திட்டங்களை கெடுத்து போட்டான். தேவனுடைய அருமையானவர்களே, திட்டங்களை பாழடிச்சிட்டான். நன்மைகள் பெருகுவதற்கு பதிலாக தீமைகள் பெருகிவிட்டது. ஆதாமின் மூலமாக பாருங்க, தேவ நீதியும் அவருடைய பரிசுத்தமும் இந்த உலகத்திலே பெருகுவதற்கு பதிலாக பாவம் பெருகி எல்லா மனிதர்களையும் ஆண்டு கொண்டது என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்க, பாவத்தின் கொடூர விளைவுகளை நாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, மனிதர்கள் பெரியவங்களாக இருக்கிறாங்க, படித்தவங்களாக இருக்கிறாங்க, பணக்காரங்களாக இருக்கிறாங்க, அந்தஸ்து நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பாவத்தை மேற்கொள்ள முடியல. பாவத்துக்கு கீழே கடந்து கஷ்டப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு கதறல் இருக்கிறது. என்ன கதறல் தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு கதறல் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. சிலர் அதை உணர்றாங்க, சிலர் உணர மாட்டேங்கிறாங்க. உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆனால் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்கிறது. ஏன்னா முதல் மனுஷன் பாவம் செய்து பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான், பாவம் வந்து ஆண்டு கொண்டது. நற்செய்தி என்னவென்றால் பாருங்க, 2வது ஒரு மனுஷன் 2ஆம் மாதமாக வந்தார். அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, அவர் வந்து மனிதன் செய்த எல்லா பாவங்களுக்கும் கல்வாரி சிலுவையிலே நிவாரணம் செய்தார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. பாவத்தையும் அதனுடைய தண்டனையையும் பாருங்க ஏற்றுக்கொண்டு பாவத்தை அடியோடு அழித்து தேவனுடைய
கிருபையை மனிதர்களுக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் மூலமாக மனிதர்களுக்கு தேவ கிருபை பெறுகிறது. கிருபை என்பதற்கு அருமையானவர்களை கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, GRACE. கிரேஸ் என்றால் அருமையானவர்களே காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக மனுஷருக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இதான் கிருபை. ஆகவே இன்றைக்கு பாவ மன்னிப்பு, சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வாழ்வு, வளமை, வெற்றி இயேசுவின் மூலமாக அருமையானவர்களை ஏராளமாய் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும்படி, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும்படி, தேவனுடைய நன்மைகள் பெருகும்படி அருமையானவர்களே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களை மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினாலே தங்களுடைய மனதை நிறைக்க வேண்டும். மனது தேவனுடைய வார்த்தையினால் வருகிற தரிசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் வெற்றியின் தேவன், அவருடைய வார்த்தை வெற்றியின் வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையினாலே மனதை நாம் நிரப்பும் போது, தேவனுடைய எண்ணங்களால் நாம் நிறையும் போது நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிலே நிறையும் போது பாருங்க, தேவனைப் போலவே சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம், தேவனைப் போலவே பேசுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். வெற்றிக்கு நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேகர் தோற்று போவதற்கு காரணம் அருமையானவர்களே மனதின் எண்ணங்களை பாருங்க விட்டுட்டாங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மனது பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் அருமையானவர்களே வெற்றிக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீதிமொழியின் புஸ்தகத்துக்கு போவோம். நீதிமொழியில் 19:2 ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாருங்க, ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. இந்த நல்லதல்ல என்கிற வார்த்தையை கவனிப்போம், அதுக்கு பிறகு இந்த வசனத்துக்கு வருவோம். பாருங்க, தேவன் மனுஷனுக்கு எது நல்லது எது நல்லது அல்ல என்பதை பாருங்க அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷன் எது நல்லது எது நல்லதல்ல என்று அறிந்து வைத்திருப்பதை பார்க்கிலும் மனிதனுக்கு எது நல்லது எது நல்லதல்ல என்பதை தேவன் அருமையானவர்களே ரொம்ப ஜோரா, ரொம்ப அருமையா, ரொம்ப துல்லியமா அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனை விட்டுட்டு அவருடைய வார்த்தையை விட்டுட்டு பாருங்க மனுஷன் எது நல்லது எது நல்லது அல்ல என்று வகையறுப்பதற்கு அவன் பிரயாசப்படுவான். ஆனால் அவனுடைய பாருங்க டிஸ்கிரிஷன், அவனுடைய அந்த நிதானம் அது கரெக்டாக இருக்காது. பாருங்க, வார்த்தையை விட்டுட்டா நிதானம் தவறிடும். தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கலன்னா நிதானம் தவறி போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் எது தப்போ அதை ரைட்டுன்னு சொல்லுவான், எது ரைட்டோ அதை தப்புன்னு சொல்லுவான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இல்லையா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டா அருமையானவர்களை சரியா நிதானிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆள் சொல்கிறான், மனைவி இருக்கும்போதே இன்னொரு நபரோட தொடர்பு வைத்திருப்பதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறான். நான் சொல்லுகிறேன், இது நல்ல சிந்தை கிடையாது, நாரிப்போன சிந்தை. இது ஸ்டிங்கிங் திங்கிங். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, எப்படியெல்லாம் மனுஷன் யோசிக்கிறான் பாருங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்போது மனுஷன் நேராக சிந்திக்க ஆரம்பிக்கிறான், சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான், நேரான பாதையில் நடக்கிறான். பாருங்க, சரியான பாதையில் நடக்கிறான்.
அதனுடைய முடிவு வெற்றி, அதனுடைய முடிவு அருமையானவர்களே சமாதானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிகள் இனிதான வழிகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வழிகள் இனிதான வழிகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தருடைய வழிகள் இனிதான வழிகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். அப்படிதான் இருக்கணும் உங்க வாழ்க்கை. அவனுக்கு அல்லையிலே சொல்லுவோம். எது நல்லது எது கெட்டது என்பது பாருங்க கர்த்தருக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நல்லா படிக்கணும், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு அதிகாரம். அருமையானவர்களே, மனுஷனுக்கு எது நல்லதோ அதை மட்டும் படைக்கிறார் தேவன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் அடிக்கடி வாசிப்பேன், மறுபடியும் போவோம், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 ஐயா வசனங்களை பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பாருங்க, வெளிச்சம் யாருக்கு நல்லதுங்க? ஆண்டவருக்கு நல்லதா? அவர் ஏற்கனவே ஒளியின் தேவனாக தான் இருக்கிறாரு. கவனிங்க அருமையானவர்களே, மனுஷனுக்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் செய்தார், கண்டார். அருமையானவர்களே பாருங்க, வெளிச்சம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா? மனுஷனுக்கு பெருமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது வெளிச்சம். வாசிங்க சங்கீதம் 97, நிறைய வசனங்களை வாசிக்கணும் இன்னைக்கு. சங்கீதம் 97:11 பாருங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைச்சது யாருங்க? இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, நமக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அருமையானவர்களே கர்த்தர் நினைச்சிருக்கிறாராம், விதைச்சிருக்கிறாராம். இன்னைக்கு நாம வெளிச்சத்தை அறுவடை செய்கிறோம். வெளிச்சத்தை அருமையானவர்களே அறுவடை செய்கிறது மட்டுமல்ல, மகிழ்ச்சியையும் அறுவடை செய்கிறோம் இல்லையா? இதுக்கு விதைச்சது யாரு? ஆதியாகமத்தில் தேவன். பாருங்க, தேவன் சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுது, எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுது, வருத்தமாயிருது. அப்புறம் பாருங்க, டக்குன்னு ஆன் பண்ணி விட்றாங்க. ஆன் பண்ணி விட்ட உடனே லைட் வந்துடுது, ரொம்ப சந்தோஷமாயிருது இல்லையா? வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சந்தோஷம், மனுஷனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற எல்லா நன்மைகளையும் தேவன் படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தில் 2 விதமான வெளிச்சம் இருக்குது. ஒன்று பாருங்க, இயற்கை வெளிச்சம், கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளையில் இன்னொரு வெளிச்சம் இருக்குது. அது என்னன்னா ஆவிக்குரிய வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய வெளிச்சம். அது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 வெளிச்சமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, இயற்கை வெளிச்சமும் நல்லது, ஆவிக்குரிய வெளிச்சமும் நல்லது. ஆனால் இந்த 2ல் எது ரொம்ப நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்பாத மனுஷனுக்கு இயற்கை வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அருமையான ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் தேவன் சேர்த்து தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, வெளிச்சம் என்கிற நன்மையை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் வெளிச்சம் நல்லதென்று கண்டார். அடுத்து 10வது வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நல்லதென்று கண்டார். எல்லாம் மனுஷனுக்கு நல்லது இல்லையா? பாருங்க, பூமி நல்லது, சமுத்திரம் நல்லது. இந்த பூமியில் ஏராளம் நன்மைகளை மனுஷனுக்காக தேவன் வச்சிருக்கிறாராம். சமுத்திரத்துக்குள்ளேயும் அருமையானவர்கள் ஏராள நன்மைகளை மனுஷனுக்காக தேவன் வச்சிருக்கிறாராம். என்ன அருமையான தேவன்! இந்த தேவனை எப்படி நேசிக்காம இருக்கிறது யோசித்து பாருங்க.
அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. மனுஷனுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருமையானவர்களே கர்த்தர் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் நிறைச்சி வச்சிருக்கிறாராம். ஆண்டவரே, பூமியினுடைய நிறைவுக்காக பூமியிலே நன்மைகளை நிறைத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. கடல்லையும் எங்களுக்காக எல்லா நன்மைகளையும் நிறைத்து வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. பாருங்க, நமக்கு நல்லது அது. யோசித்து பாருங்க, லீவு நாட்களில் சில ஆட்கள் பாருங்க மலைக்கு போயிடுறாங்க, சில ஆட்கள் கடற்கரைக்கு போயிடுறாங்க. மலையை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, கடலை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு மகிமை மட்டும் செலுத்த மாட்டேங்கிறான் ரட்சிக்கப்படாத ஆட்கள். ஆனால் நாம் அருமையானவர்களே, பூமியை பார்க்கும்போது, கடலை பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தேவன் படைத்திருக்கிறார், படைத்தவரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அடுத்த வசனத்துக்கு போவோம். 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் அது நல்லதென்று கண்டார். கவனிங்க, கனி தரும் விருட்சங்கள் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனிகளை பிறப்பிக்கிற விருட்சங்கள். சிலர் பாருங்க மாங்காயை உற்பத்தி பண்ணுறாங்க, சிலர் தேங்காயை உற்பத்தி பண்ணுறாங்க, சிலர் கோதுமையை உற்பத்தி பண்ணுறாங்க, சிலர் நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க. எதை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை உற்பத்தி பண்ணு, அதுக்குரிய விதையை நான் உனக்கு தர்றேன். எப்படி பாருங்க, விதையை தர்றது மட்டுமல்ல, அது விளையக்கூடிய ஒரு தன்மையையும் கர்த்தர் பூமிக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அரிப்பும் ஒளிந்து போவதில்லை என்று தேவன் தன் உள்ளத்திலே சொன்னார். பாருங்க, பூமியை விளையக்கூடிய ஒரு பூமியாக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. என்ன அருமையான தேவன்! அருமையானவர்களே, என்ன விளைச்சல பாருங்க, அரிசி விளையுது, கோதுமை விளையுது, பருப்பு விளையுது, காய்கறிகள் விளையுது, பழங்கள் விளைகிறது, என்னென்ன நன்மைகள் எல்லாம் விளைகிறது. அத்தனைக்கும் காரணம் நல்ல தேவன். அருமையானவர்களே, தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தரும் மரங்களை அருமையானவர்களே தேவன் உண்டு பண்ணினார், அது மனுஷனுக்கு நல்லது என்று கண்டார். நாம் வாழ்கிற இந்த காலம் ரொம்ப அற்புதமான ஒரு காலம். இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சுத்தமாக இல்லை. இந்த குளிர் பிரதேசத்தில் அங்கேயும் சில கனிகள் விளைகிறது. இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசம், அதில் கனிகள் நிறைய விளைகிறது. இந்தியா போன்ற நாடுகள் சூடான பிரதேசம், டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இங்கே சில கனிகள் விளைகிறது. இங்கே விளைகிற கனிகள் அங்கே விளையாது, அங்கே விளைகிற கனிகள் இங்கே விளையாது. கவனிங்க. ஆனால் இந்த காலத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இங்கே விளைகிற கனிகளை பாருங்கள் 2-3 நாளில் அங்கே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணிடுறாங்க. அங்கே விளைகிற அந்த குளிர் பிரதேசத்தில் விளைகிற கனிகளை 2-3 நாளில் பாருங்கள் சூடான தேசமாகிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு பாருங்கள் இறக்குமதி செய்து இங்கே 2-3 நாளில் மார்க்கெட் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லா கனிகளையும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, தேவன் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் எல்லா கனியும் சாப்பிட்டு நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றையும், எல்லா பழங்களையும் எல்லா மக்களும் பாருங்க சாப்பிடும்படியாக அவ்வளவு ஏற்பாடுகளை பாருங்க தேவன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் நாம் வாழ்கிற இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம். கர்த்தரை நம் அருமையானவர்களை அதிகமாய் துதிக்க வேண்டியது இருக்கிறது. வாசிப்போம் 15 முதல் 17 வசனங்கள். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்களாக கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும்
ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கவும் பகலை இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, பெரிய சுடர் சூரியன், சின்ன சுடர் சந்திரன், அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் மனுஷனுடைய நன்மைக்காக படைச்சாராம். யோசித்து பாருங்க, மனுஷன் பகலில் வேலை செய்யணும், அதனால சூரியன் பிரகாசிக்கிறான். ராத்திரியில் தூங்கணும், அதனால சந்திரனை பாருங்க கர்த்தர் வரவிடுகிறார். அருமையானவர்களே, டிம் லைட்டில் நல்லா தூங்கலாம். யோசித்து பாருங்க, மனுஷனுக்காக என்ன மாதிரி ஏற்பாடு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல வாக்கிங் போவேன் பாருங்க. கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன், போய் அங்கே நடக்க போவேன். அது கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும், ஒரு 5:30 5:45 பாருங்க. அப்புறம் விடிய ஆரம்பித்து அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். இந்த நடக்கிறவங்கெல்லாம் சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே பாருங்க சூரியன் பக்கமாக திருந்து இப்படி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தம் எழும்பும், அட சூரியனை கும்பிடாதீங்கப்பா, சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நன்மைகளெல்லாம் பார்க்கும்போது அருமையானவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பது நமக்கு விளங்கணும். அருமையானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இப்போ போவோம் 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். பாருங்க, மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழ் ஜந்துக்களையும் தேவன் படைத்தாராம். பாருங்க, கடலுக்குள்ள இன்னைக்கு சொல்றாங்க வேர்ல்டு அண்டர் வாட்டர் அப்படின்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் என்னன்னே தெரியாது பாருங்க. இப்போ தண்ணி கடியிலலாம் போய் நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, நல்ல வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதை அப்படியே டிவியில் போடுறாங்க, பார்க்குறோம் இல்லையா? அருமையானவர்கள், என்ன அருமையாக இருக்குது, வண்ண வண்ண மீன்களாக இருக்குது, சுறா மீன்கள் இருக்குது, டால்ஃபின் ரக மீன்கள் இருக்குது. அது பண்ணுற சர்க்கஸ் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அதெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்னா, நாம் பரவசம் அடைஞ்சு கர்த்தரை துதிக்கணுன்றதுக்காக கர்த்தரை அதை நினைச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாருங்க. நமக்காக தான் படைச்சிருக்கிறாரு. திமிங்கலங்கள், அருமையானவர்களே, கடல்ல விளையாடும்படி தேவன் திமிங்கலங்களை சிருஷ்டித்து வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் பார்க்கும்போது அது நீந்திட்டு போகுது, ஆனால் நமக்கு பரவசமாக இருக்குது இல்லையா? அது பாட்டில் போகுது, ஆனால் நாம சந்தோஷம் அடைகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை சந்தோஷப்படுத்தும்படி அருமையானவர்களே கத்திரவைகளெல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பறவைகளை பாருங்க, சின்ன குருவியிலிருந்து பெரிய கழுகு வரைக்கும் ஏராளமான பறவைகள், வண்ண வண்ண பறவைகள், விதவிதமான பறவைகள். அதெல்லாம் பார்க்குறீங்களா? சிலர் அவங்க பிரச்சனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பறவையாவது ஒன்றாவது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை பார்க்காதீங்க, அதை விடுங்க. கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க, கஷ்டம் அற்புதமாய் மறைந்து போய்விடும். கர்த்தர் நல்லவர் என்பது என்று விளங்கும் போது கஷ்டங்கள்லாம் ஓடி மறைஞ்சிரும். அருமையானவர்களே, வெயில் பட்ட பனி போல மறைந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பாருங்க, இந்த பறவை என்ன அழகா இருக்குது. சில நேரங்களில் பாருங்க, குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைகள் பறவை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பாட்டில் பறந்து போகுது, அந்த மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா? அருமையானவர்களே, மனுஷனுக்கு பரவசத்தை கொடுக்கிற ஒரு மீனாக, ஒரு பறவையாக தேவன் படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் 25ஆம் வசனத்துக்கு போவோம். 25 என்ன அருமையான வேத பகுதி பாருங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் அது நல்லதென்று
கண்டார். ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்கள். இந்த காட்டு மிருகங்கள் வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அருமையானவர்களே. அதை வந்து தூரத்தில் நின்று பார்க்கணும், நம்ம பக்கத்தில் போகக்கூடாது, டேஞ்சர் இல்லையா. ஆனால் தூரத்திலிருந்து பார்த்து என்ன செய்யலாம், ரசிக்கலாம். யானை, சிங்கம், புலி, வைல்டு அனிமல்ஸ், ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள். அப்புறம் பாருங்க நாட்டு மிருகங்கள், நாய், பூனை. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க, நாய் பூனை இருந்தால் போதும், பொழுது போகிறதே தெரியாது இது பாட்டில். கவனிங்க, எல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காக கர்த்தர் படைச்சு வச்சிருக்காரு. ஒரு அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மா 12 நாய் வளர்க்குதான் வீட்டில். எப்படி தூங்குதுன்னு எனக்கு தெரியல, ஓயா நாய் சத்தமாக தான் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த அம்மாவுக்கு பரவாயில்ல, நான் அப்படி தான் வளர்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது, சரி வளர்த்துருப்போம். கவனிங்க, ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களை பாருங்க கர்த்தர் வந்து படைத்து வைத்திருக்கிறாராம். அது எதுக்குன்னு கேட்டால் மனுஷனுக்கு நல்லது, அது மனுஷனுக்கு நல்லது. இப்போ போவோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது வரைக்கும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்போ சொல்றாரு நல்லது அல்ல. எது நல்லது அல்ல? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி மனுஷனை பாருங்க ஏதேன் தோட்டத்தில் படுக்க வச்சு அவனை நல்ல, அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி, அவனுக்கு நல்ல பாருங்க தூக்கத்தை வர பண்ணி ஒரு ஒரு ஆப்ரேஷனை பண்ணிவிட்டாரு தேவன். முதல்ல ஆப்ரேஷன் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் நடந்துச்சு. வெற்றிகரமான ஆப்ரேஷன் பாருங்க. அப்புறம்தான் மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, மனுஷன் நல்லா தூங்க போட்டா அவனை ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தேவன் தான் கண்டுபிடிச்சு, அப்புறம் மயக்க மருந்து இவங்க அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கவனிங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன். ஒரு விலா எலும்பு எடுத்தாரு. விலா எலும்பு எடுத்து மனுஷியாக பாருங்க அவளை வனைந்து, அருமையானவர்களே, அவனிடத்திலே கொண்டு வந்து முதல் கல்யாணத்தை தேவனே நடத்தி வச்சாரு. பெரிய பாஸ் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, முதல் கல்யாணத்தை எந்த போதகரும் நடத்தலை. முதல் கல்யாணத்தை நடத்துவதற்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, பாட்டு பாடுறதுக்கு கொயர் இல்லை, சாப்பாடு போடுறதுக்கு குக்ஸ் இல்லை, யாருமே இல்லை, தேவன் மட்டும்தான் இருந்தார். பாருங்க, அந்த தேவன் மோர் தென் எனஃப், சஃபிஷியன்ட். அவர் இருந்தால் போதும், திருமண வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, praise the Lord. பாருங்க, அவரே முதல் கல்யாணத்தை என்ன செஞ்சாரு, நடத்தி வச்சாரு. சிலர் யோசிக்கிறீங்க, நம்ம வீட்டில் இன்னும் கல்யாணம் நடக்கலையே, நம்ம வீட்டில் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்லுறேன், நல்ல தேவன் உங்கள் வீட்லேயும் நல்ல கல்யாணம் நடப்பதற்கு உதவி செய்வார். நல்ல வரனை கொண்டு வருவார், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. அருமையானவர்களே, அதனுடைய முடிவு மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கேளுங்க, நடக்க போகிற திருமணம் சீக்கிரமாகவும் நடக்கும். எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். praise the Lord. எதிர்பார்க்கணும், நல்ல தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் இன்றைக்கு மாறாதவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர்களை குடும்பமாக இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏவாளை உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்து குடும்பமாக்கி, இப்போ பாருங்க தேவன் பார்க்குறாரு. 1ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாரும் சொல்ல, மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. மனுஷன் தனிமையாக இருந்தால் நல்லா இல்லை. அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுத்து அவனை குடும்பமாக்கின பிறகு பார்த்தா மிகவும் நன்றாக இருந்தது. நல்லா இருந்ததோட சேர்ந்து இது சேர்ந்த பிறகுதான் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க, மனுஷன் குடும்பமான பிறகுதான் ரொம்ப நல்லா இருக்கிறான். அதுதான் தேவனுக்கு ரொம்ப
மகிமையை கொண்டு வருகிறது. எது நல்லது எது நல்லதல்ல என்பதை பார்க்குறோம் இல்லையா? கவனிங்க, பல வருஷத்துக்கு முன்பாக பாருங்க, சென்னையில் ஒரு கல்யாணம் நடந்தது. அது ஒரு பணக்கார கல்யாணம். நான் இளம் ஊழியன். அப்போ நானும் பெரிய பாஸ்டரும் போயிருந்தோம். அப்போ அந்த கல்யாணத்தில் பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு ஆர்வம், பெரிய பாஸ்டர் என்ன பேச போகிறாங்களோ இன்னைக்கு திருமணத்தை பற்றி என்ன பேச போகிறாங்களோ இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம். ஆகவே கல்யாணம் ஆரம்பிச்சிச்சு. பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. கரெக்டாக எடுத்தாங்க இந்த வசனத்தை, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் ஏவாளை படைத்து ஆதாமிடத்தில் கொண்டு வந்து முதல் கல்யாணத்தை அவரே நடத்தி வச்சாருன்னு சொல்லிட்டு பாருங்க சொன்னாங்க, தேவன் நல்ல தேவன், அன்புள்ள தேவன், எதெல்லாம் மனுஷனுக்கு நல்லதோ அதையெல்லாம் சிருஷ்டித்து கொடுக்கிறார், எதெல்லாம் மனுஷனுக்கு நல்லது இல்லையோ அது மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறார்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு தான் அந்த சத்தியத்தை நான் ரொம்ப ஆழமாக கேட்டேன். எதெல்லாம் மனுஷனுக்கு நல்லதோ அதையெல்லாம் தேவன் சிருஷ்டித்து கொடுக்கிறார், எதெல்லாம் மனுஷனுக்கு நல்லது இல்லையோ அது மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறார்னு சொன்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிச்சோ இல்லையா? எனக்கு புரிஞ்சிருச்சு. கவனிங்க அருமையானவர்களே, எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் எனக்கு சிருஷ்டித்து கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போடுகிறார். ஆமென். பாருங்க, இப்போ போவோம் நம்ம நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2 வாசிக்கிறேன். ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, எது நல்லது எது நல்லதல்லன்னு கர்த்தருக்கு தான் நல்லா தெரியும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. அறிவில்லாதிருப்பது நல்லதல்லன்னா என்ன அறிவை பற்றி தேவன் பேசுறாரு? படிப்பறிவை பற்றி பேசுறாரா? கவனிங்க, சிலர்லாம் யோசிக்கிறாங்க, படிக்காம விட்டுட்டோமே, கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை பற்றி இப்போ யோசிச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. கவனிங்க, ஆனால் படித்தாதான் பெரிய முன்னேற்றம் உண்டாகும், படிக்கலைன்னா முன்னேற்றமே உண்டாகுதுன்னு சொல்ல முடியாது. நிறைய படித்தவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, படிக்காதவங்க ரொம்ப நல்லாவும் இருக்கிறாங்க. சிலர் பாருங்க, படிப்பறிவு தான் எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியம்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு. இருக்கிறீங்களா? தேவனை அறிகிற அறிவு இதுதான் பாருங்க எல்லாவற்றை பார்க்கலாம் முக்கியமாய் இருக்கிறது. அந்த அறிவு படிதான் நீதிமொழிகள் 19:2 பேசுகிறது. ஆத்துமா தேவனை பற்றிய அறிவு இல்லாதிருப்பது நல்லதல்ல. தேவனை பற்றிய அறிவு எங்க இருந்து வருதுங்க? தேவனை பற்றிய அறிவு எங்க இருந்து வருகிறது? வானத்திலிருந்து விழுந்துருதா? கவனிங்க, வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். நீதிமொழியில் 2. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கவனிங்க, தேவனை அறிகிற அறிவு எப்படி வருது? நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. கவனிங்க, சிம்பிளா சொல்றேன், என்னுடைய வசனங்களை உன்னுடைய மனதிலே வை. என்னுடைய வசனங்களை தியானிக்கிற மனுஷனாக மாறு. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கக்கூடாது. நான்லாம் பாருங்க,
இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, சர்ச்சில் கேட்ட வார்த்தைகளை வீட்டில் போய் உட்காந்து மறுபடியும் தியானிப்பேன் பாருங்க. இப்படிலாம் சொன்னாங்களே பாஸ்டர், இப்படிலாம் சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த குறிப்பெல்லாம் திரும்பவும் பார்ப்பேன், திரும்பவும் வாசிப்பேன். அந்த சத்தியம் உள்ளே போகணும் அருமையானவர்களே. அது மனதை நிரப்பணும், உள்ளத்தை நிரப்பணும், ஆவியும் ஆத்மாவும் அருமையான தேவனுடைய வார்த்தைகளாலே நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருக்கும் போது பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கவனிங்க, மனது வெறுமையா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, மனதை வெறுமையா வச்சிருக்க கூடாது. அது மட்டுமல்ல, பிரச்சனைகளை சிந்திக்கிற மனதாக ஊர்பட்ட கவலைகளை மனசுல வச்சு அடைச்சி வச்சு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. மனது தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லுகிறாரு, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது வறண்ட இடங்களிலே இளைப்பாறுதல் தேடியும் அதை கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்ப வந்து பாருங்க, அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை சேர்த்து கொண்டு வந்து அந்த வீட்டிலே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும் என்று இயேசு சொன்னார். கவனிங்க, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிருது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய உள்ளமாகிய வீடு பெருக்கி ஜோடிக்கப்படுகிறது. நல்லது, நல்ல பெருக்கி ஜோடிக்கப்பட்ட அலங்காரமான ஒரு வீடாக தான் மனுஷனுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும். பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த வீடு வெறுமையா இருந்தது, அதான் பிரச்சனை. வெறுமையா இருந்துச்சுன்னா பிசாசு என்ன செய்யறான், தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை சேர்த்து கொண்டு வந்து அந்த வீட்டை இன்னும் அதிகமாக கெடுத்துறான். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, மனசை வெறுமையா இருக்க விடக்கூடாது. மனது தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருதயம், மனது பாருங்க அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் போது தேவனால் நிரம்பி இருக்கிறோம். பிசாசு வர்றான், இப்படி லேசா எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா உள்ள தேவன் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை இருக்கிறது. பிசாசு எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ தேவனுக்கு பயப்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளில் போட்டிருக்குது அருமையானவர்களே, பிசாசு தேவனை விசுவாசித்து நடுங்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நடுங்குறான் இன்னைக்கு அப்படிதான். அதனாலதான் பிசாசை பார்த்து நாம நடுங்க கூடாது. ஹலோ, நமக்குள்ள தேவன் இருக்கிறாரு. பிசாசுன்ற ஒரு பிரசன்னத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லணும். ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொன்னாலே நடுங்குறான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் நடுங்குகிறான். இயேசு அவனை தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் விரட்டி அடிச்சாரு இல்லையா? அப்ப தேவனால் அருமையான அவருடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளம், நம்முடைய மனது அருமையான நிறைந்திருக்கும் போது, நாம் தேவனுடைய வார்த்தையினால், மகிமையினால், வல்லமையினால் நிறைந்திருக்கும் போது பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை, ஓடியே போயிடறான். பிசாசு ஓடிட்டானா அப்புறம் வெற்றி வந்துருச்சு, அவ்வளோதான். பிசாசு ஓடிட்டானா அப்புறம் விடுதலை வந்துருச்சு, அவ்வளோதான். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். உள்ளத்தையும் மனதையும் வார்த்தையினால் நிரப்பக்கூடிய ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா இருக்க முடியாது. நாம பாருங்க, ஒயிலவே பண்ண முடியாது. நேரத்தை, அருமையான நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருந்து அதில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்தது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்து சொல்லுவோம், நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் வாய்க்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அப்படி வாய்க்கணும்னா அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரவும் பகலும் ஃபுல் டைம் ஜாப். அருமையானவர்களே, நேரம் கிடச்சிச்சுன்னா வார்த்தைக்கு வந்துடணும். நல்லது உங்களுக்கு. பாருங்க, நம்ம வார்த்தையை விட்டுட்டோம்னா உலகம், அருமையானவர்களே, அது மகா பெரிய சாக்கடையாக இருக்குது. உலகத்தை பற்றி யோசிக்கும் போது சாக்கடையிலையும் பாதாள சாக்கடையாக இருக்குது. இந்த சாக்கடை, இந்த பாதாளத்துக்கு தப்பணும்னா பாருங்க, நாம
வார்த்தைக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் வார்த்தையாகவே இருக்கிறாரு. வார்த்தையினால் நிறைந்திருக்கும் போது வல்லமையினால் நிறைந்திருக்கிறோம். நமக்கு எதிராக வருகிற சக்திகள் நம்மை மேற்கொள்ளாது, நாம தான் அவைகளை என்ன செய்வோம்? மேற்கொள்ளுவோம். பாருங்க, அது மட்டுமல்ல அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளாலே நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கும் போது என்ன நடக்குது? நாம் தேவனுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் உடையவர்களாக மாறுகிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதும் நம்முடைய உள்ளமும் நிரம்பி இருக்கும் போது தேவனுடைய ஆசைகளையே தேவனுடைய விருப்பங்களையே நாம் உடையவர்களாக மாறுகிறோம். ஏன்னா தேவன் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய ஆசையையும் வார்த்தைக்குள்ளே வச்சு அந்த வார்த்தையை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. ஏசாயாவுக்கு போங்க. ஏசாயா 55:11 பாருங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வசனங்கள் நான் விரும்புகிறதை செய்யும். அப்ப கர்த்தருடைய வசனங்கள் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய விருப்பங்களை அடக்கிய வார்த்தைகள். கர்த்தருடைய விருப்பங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்க மனசுல வச்சீங்கன்னா கர்த்தருடைய விருப்பங்களையும் கர்த்தருடைய ஆசைகளையும் உடையவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க அருமையானவர்களே, தேவன் ஆசையே இல்லாத ஒரு சன்னியாசி கிடையாது. மறுபடியும் சொல்லிடுறேன், தேவன் ஆசையே இல்லாத ஒரு சன்னியாசி கிடையாது. தேவன் ஆசைகள் நிறைந்தவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். பிசாசு கெடுத்துட்டான். தேவன் அழகாய் படைத்த உலகத்தை பிசாசு கெடுத்துட்டான். எப்படி கெடுத்தான்? அவனுடைய கெடுதியினாலே அருமையானவர்களே உலகம் இருட்டா போச்சு, ஒழுங்கீனமா போச்சு, வெறுமையா போச்சு. கவனிங்க, தேவன் பார்த்தாரு, ஐயோ இவ்வளவு நல்லா படைச்ச உலகம், நேர்த்தியாய் படைச்ச உலகம் இந்த மாதிரி இருட்டா போச்சே, ஒழுங்கீனமா போச்சே, வெறுமையா போச்சே, சரி போய் தொலையுது, எக்கேடு கட்டு போகுது அப்படின்னு சொல்லி தேவன் விடவில்லை. தேவன் என்ன பண்ணாரு? அருமையானவர்களே, வார்த்தைகளினாலே, எல்லாரும் சொல்லுவாங்க வார்த்தைகளினாலே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை தெரிந்து வார்த்தைகளினாலே இருட்டை விரட்டுறாரு, ஒழுங்கினத்தை விரட்டுறாரு. அருமையானவர்களே, வெறுமையை விரட்டுறாரு. இருட்டை விரட்டி வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு, ஒழுங்கினத்தை விரட்டி ஒழுங்கு கொண்டு வர்றாரு. அருமையானவர்களே, வெறுமையை விரட்டி நிறைவே கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்து எல்லாவற்றையும் பியூட்டிஃபுல் ஆகிறாரு. தேவன் அருமையான ஆசைகள் நிறைந்த தேவன். எதை படைச்சாலும் தேவன் எப்படி படைக்கிறாராம்? அழகா படைக்கிறாராம். இருக்கிறீங்களா? பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டிக்கிறாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். நேர்த்தியாய் சிருஷ்டிக்கிறார். கவனிங்க, God has made everything beautiful in its time. பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் அழகாய் பிரம்மாண்டமாய் செய்கிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசைகள் நிறைந்த தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சிலர் பாருங்க பரலோகத்துக்கு போன உடனே மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க. ஏன் தெரியுமா? இவங்க இந்த சாதாரணமாக நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே அருமையான பூமியில் இருக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு ஜோராக இருக்குது. அங்கே அருமையான ரொம்ப ஒழுங்கும் கிரமமாக இருக்குது, ரொம்ப அழகும் அலங்காரமா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவன் அப்படிதான். அருமையானவர்களே, எதை படைச்சாலும் பிரம்மாண்டமாக படைக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையையும் பாருங்கள், கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் கொடுக்கும்போது நான் சொல்லுறேன், ரொம்ப அழகாக நேர்த்தியாக பிரம்மாண்டமாக கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அருமையான உங்கள் தொழில் நல்லா இருக்கும், உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் அருமையான நன்றாக இருக்கும்படி தேவன் எல்லாவற்றையும் நன்றாக மாற்றுகிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். God makes everything beautiful. எல்லாவற்றையும் கர்த்தர் அருமையானவர்களே நேர்த்தியாக அவர் சிருஷ்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன அருமையா இருக்குது. வானத்தின் காட்சிகளை பார்த்துருக்கிறீங்களா? காலையில் ஒரு தோற்றமாக இருக்குது, சாயங்காலம் ஒரு தோற்றமாக இருக்குது. மழை காலத்தில் வானங்கள் ஒரு தோற்றத்தை கொடுக்குது, பனிகாலத்தில் ஒரு தோற்றத்தை கொடுக்குது.
இப்போல்லாம் பாருங்க, இந்த இயற்கை காட்சி அழகாக இருந்துச்சுன்னா உடனே செல்ஃபோனில் எடுத்துடுறாங்க. நம்ம வாலிபஸ் தம்பிமாரு தங்கச்சிமாரு ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா? மலைகளை பார்க்கும்போது, மலர் வனங்களை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறீங்களா? புதுசாக பிறந்த குழந்தைய பார்க்கும்போது, அருமையானவர்களே, தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்ல போனா கொள்ளை அழகு இல்லையா? அவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமையானவர்களே, சீர்கட்ட நிலைமைய சீரான ஒரு நிலைமையாக தேவன் மாற்றுகிறார். அருமையான அழகற்ற ஒரு நிலைமைய அழகுள்ள நிலைமையாக கர்த்தர் மாற்றுகிறார். தேவன் ஆசைகள் நிறைந்தவர். இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, ஆசைகள் நிறைந்தவர் மட்டுமல்ல, ஆசைகள் நிறைந்த ஒரு தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அதை சொல்ல வர்றேன்னா, அவர் குடும்பத்தை எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலாம் அழகாக மாற்ற அவர் விரும்புகிறார். அவர் ஆசைகள் நிறைந்த ஒரு தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3:14-15. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. போதும் பாருங்க, இங்க சொல்லுகிறாரு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமகாரணர். அதாவது பூலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குதான், பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குதான். ரெண்டும் வேற வேற குடும்பம் இல்லையா? அருமையானவர்களே, ரெண்டும் ஒரே குடும்பம் தான். பாருங்க, பாதி குடும்பம் அங்க இருக்குது, பாதி குடும்பம் இங்க இருக்குது. அருமையானவர்களே, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பிதாவாகிய தேவன் நாமகாரணராக இருக்கிறார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். நாமகாரணர் என்பது அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சொல்றேன். இங்கிலீஷில் விதமாக வருகிறது, த ஃபாதர் ஃப்ரம் whom ஆல் ஃபாதர்ஹுட் டேக்ஸ் இட்ஸ் டைட்டில். பாருங்க, தமிழில் சொல்கிறேன், எல்லா அப்பாக்களும் இவருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இவர் அப்பாக்களுக்கெல்லாம் அப்பா, நல்ல அப்பா இல்லையா? அருமையானவர்களே, எந்த அன்பு நிறைந்த தகப்பனை பார்க்கலாம், பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தகப்பன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அன்புள்ள ஒரு தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் ஏதேன் தோட்டத்தை அவ்வளவு அழகா படைச்சு, மனுஷனை அவ்வளவு நேர்த்தியா படைச்சு, அருமையானவரை அவனை குடும்பமாக்கி தேவன் அழகு பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவன் பார்த்து அருமை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னாராம். எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாக அந்த குடும்பத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி தேவன் அருமையானவர்களே மகிழ்ந்தார், சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, எல்லாவற்றை பார்க்கலும் மனுஷனுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுதான் குடும்பத்தை தேவன் செய்தார், படைத்தார். ஒரு ஆசைகள் நிறைந்த தகப்பன். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு பூந்துட்டான். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான் ஆதாம். இடம் கொடுத்துடாதப்பான்னு சொன்னாரு. இடம் கொடுத்துட்டான். குடும்பத்தை பிசாசு நினைச்சிட்டான், கெடுத்துட்டான், சீர்கெட்டதா ஆக்கிட்டான். அருமையானவர்களே, ஆதியில அந்த தேவன் உண்டாக்கின வானத்தையும் பூமியும் கெடுத்தானே பிசாசு, அதை தேவன் ஈஸியா சீர் பண்ணிட்டாரு. ஈஸியா அதை ரெனோவேட் பண்ணிட்டாரு, புதுப்பிச்சிட்டாரு. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டானே பிசாசு. இப்ப இதை சீர்படுத்துவதற்காக அவரே மனுஷனா வந்தாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம், மத்தேயு 18:11 பாருங்க. மனுஷகுமாரன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். என்ன கெட்டு போச்சு? மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, மனுஷனுடைய குடும்பம் கெட்டு போச்சு. இந்த கெட்டு போன வாழ்க்கையை ரட்சித்து அந்த ஒரிஜினல் நிலைமைக்கு, அலங்காரமான ஒரு நிலைமைக்கு அதை கொண்டு வரும்படி அருமையானவர்களே அவரே மனுஷனாக வந்தார். ரொம்ப ஆச்சரியம். ஒரு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கலாம். யாரையும் அனுப்பல, அவரே வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கும்படி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, பர்சனலா அவரே வந்தார்.
எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேவனே கரையம் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு, அவனுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக, நல்ல குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற்றுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அவரே அதற்கான கரையத்தை செலுத்தினாராம். ஏசாயா 52 போங்க, 14வது வசனத்தை பாருங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் கண்ணீர் வந்துடுது. அவருடைய முகப்பார்வையும் அவருடைய ரூபமும், ஃபேஸ் அண்ட் அப்பியரன்ஸ் சொல்றாங்க. அவருடைய முகப்பார்வை, ஃபேஸ், அவருடைய ரூபம், அப்பியரன்ஸ் எல்லாம் அந்த கேடு அடைஞ்சிருச்சான். இயேசுவை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுபுத்திரர் எல்லாரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். இயேசுவை போல ஒரு அழகான நபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சாலமோன் சொல்லுகிறான், 10,000 பேரிலும் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். எல்லாரும் சொல்லுவாங்க, முற்றிலும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். அவ்வளவு பெரிய சௌந்தரிய தேவன், அழகான சௌந்தரிய தேவன். அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில் அழகற்றவராக அவருடைய முகப்பார்வையும் அவருடைய ரூபமும் அந்த கேடு அடைந்தது. அதாவது மனுஷன்தானா ஐடென்டிஃபை பண்ண முடியலையே, அடையாளம் கண்டுகொள்ள முடியலையே, ஊரு மாறிடுச்சே என்று சொல்லத்தக்க ரீதியில் இயேசு அருமையான கல்வாரி சிலுவையில் கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுவதற்காக அவர் அந்த கேடு அடைந்தார். எல்லாரும் ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எவ்வளோ பெரிய அன்பு அருமையானவர்களே. அவ்வளவு கிரயத்தையும் கர்த்தர் நமக்காக என்ன செய்தாரு? அந்த கேடு அடைந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தீமைகள் எல்லாவற்றையும் அருமையானவர்களே மூட்டையா கட்டி எடுத்துட்டு போய் பாதாளத்தில் புதைச்சிட்டு, அருமையானவர்களே, 3ஆம் நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுவா, இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னொரு முறை சொல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னொரு முறை சொல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரு. என்றைக்கு, நல்லா கவனிங்க, என்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கே கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கை அலங்காரமுள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஏன்னா கெட்டுப்போனதை ரட்சிக்கும்படி தானே வந்தாரு. கவனிங்க, இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அலங்காரம். இருக்கிறீங்களா? தேவன் அருமையான ஆசைகள் நிறைந்தவர். விசேஷமா அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், சபைகள் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டு அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுக்கு பாருங்க முக்கியமாய் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. சங்கீதம் 149, சங்கீதம் 149 4வது வசனம் பாருங்க. சங்கீதம் 149:4, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய ஜனம்? கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் என்ன செய்வார்? அலங்கரிப்பார். தேவன் அலங்காரத்தின் தேவன். அருமையான நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆசீர்வாதத்தினால் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தத்தை நம்முடையவர்களாக இருக்கும்போது, அவருடைய நீதியை நம்முடையவர்களாக இருக்கும்போது, அருமையானவர்களே, அவருடைய ஆரோக்கியத்தை நாம் உடையவர்களாக இருக்கும்போது, அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் உடையவர்களாக இருக்கும்போது, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் உடையவர்களாக இருக்கும்போது, அருமையானவர்கள், அது கர்த்தருக்கு அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து மகிமைப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற தேவன். போவோம். ஏசாயா 61
10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களியோர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அருமையானவர்களே, ஏசாயா ரொம்ப மகிழுகிறான், பூரிப்பா இருக்கிறான். எதுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏசாயா சொல்லுகிறான், என்னை ரட்சிப்பினால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அலங்கரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார், நீதியின் சால்வையை தரித்து என்னை அலங்காரம் உள்ள மனுஷனாக மாத்திட்டாரு. எப்படிப்பட்ட அலங்காரமா? பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்து அன்னைக்கு எப்படி அலங்காரமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ரட்சிப்பு அருமையானவர்களே அலங்காரமாக விசுவாசிகளை மாற்றி விடுகிறது. என் கல்யாண நாளில் ஒருத்தர் எனக்கு கோட்டு சூட்டெலாம் மாட்டி விட்டார். கோட்டு சூட்டெலாம் மாட்டி டையெல்லாம் கட்டி விட்டுட்டு நல்ல அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு சொன்னார், சாலமன், யூ லுக் ஸோ குட் டுடே. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னாரு. நான் யோசிச்சேன், ரொம்ப அழகாக ஆயிட்டோம் போடுறேன். ஏன்னா அது வரைக்கும் கோட்டு சூட் தான் போட்டதே கிடையாது. நான் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த கல்யாணம் மணக்கோலம் எல்லாம் ஒரு நாள் தான் இல்லையா? அதுக்கு பிறகு என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப ஜோராக அனுப்பிச்சிடுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பின் அலங்காரம் வந்து அருமையானவர்கள் என்னைக்குமே பொண்ணு மாப்பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே அருமையான நம்மளை தேவன் ரட்சிப்பினால அலங்கரிச்சிருக்கிறாரா? என்னைக்குமே நம்ம வந்து மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி நம்மளை அலங்கரிச்சிருக்கிறாரா? பாருங்க, நாம அப்படி பார்க்கறது இல்லை, ஆனால் தேவன் நம்மளை பார்த்து அப்படி சந்தோஷப்படுகிறாரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுறாரு. அதனால தான் கெட்ட குமாரன் வரும்போது அவங்க அப்பா அந்த கிழிஞ்ச பனியை, அந்த கிழிஞ்ச பேண்ட்டு எல்லாத்தையும் களைஞ்சி எரிஞ்சிட்டு அவனுக்கு அருமையானவர்களே உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு விட்டாராம். கைக்கு மோதிரத்தை மாட்டி விட்டாராம். கால்களுக்கு பாதரட்சைய மாட்டி நல்லா பிரியாணி எல்லாம் போட்டு அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாக மாற்றினார். நல்ல கவனிங்க, தேவனுடைய விருப்பம், ஆசை அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. 3 யோவான் புஸ்தகம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பத்தை பாருங்க அருமையானவர், நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, முடிக்க போறேன். அவருடைய விருப்பங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் மனசில் வைக்கும்போது அவருடைய விருப்பங்களை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அவருடைய விருப்பங்களோடு நம்முடைய விருப்பம் இணையும் போது நம்முடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளால் என்னுடைய மனது நிரம்பட்டும். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நான் விரும்பும்படியாக உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளின் மனதை நிறைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி மனதை வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள், மனதை வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், தேவனுடைய விருப்பங்களை உடையவர்களாக மாறுங்கள். வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. யாவரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசைகளையும் உம்முடைய விருப்பங்களையும் வார்த்தைக்குள்ளே வைத்து அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் அவைகளை எங்களுடைய மனதிலே பதிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையை சிந்திக்கிற மனதாய் எங்களுடைய மனது மாறட்டும் ஆண்டவரே. வீணான கவலைகள், கர்த்தாவே, பிரச்சனைகளை நினைக்கிற அந்த நிலைமை எல்லாம் மாறி போகட்டும். வார்த்தைகளை நினைக்க, வார்த்தைகளை விசுவாசிக்க, உம்முடைய விருப்பங்களை உடையவர்களாக மாற, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர், எல்லாருக்கும் உதவி செய்கிறீர். வார்த்தைகளை தியானமாயிருந்து கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எல்லாருக்கும் நீர் அனுகிரகம் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.